செயின்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ கிறிஸ்தவத்தின் இருண்ட காலங்களாகிய மத்திய காலங்களுக்கு முன்பு வந்த மாபெரும் கிறிஸ்தவ இறையியலாளராகிய செயின்ட் அகஸ்டின் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என அறியப்படுகிறார். கிபி 354 டாகஸ்ட் நமீடியா எனும் இப்போதைய அல்ஜீரியாவில் பிறந்து கிபி 430 தன் 75வது வயதில் மரித்தவர். அவர் தாய் மோனிகா ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ பெண். தகப்பன் பட்ரிஷியஸ் தன் மரணப்படுக்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அவர் சகோதரர் நவிஜியஸ், சகோதரி பெர்பெச்சுவா. வட ஆப்பிரிக்காவை சேர்ந்த பெர்பர்ஸ் எனும் ஒரு இனத்தை சேர்ந்த அகஸ்டின் குடும்பத்தார் ரோமர்களாக வாழ்ந்தனர். தங்கள் வீட்டில் பெருமைக்காக அந்தஸ்துக்காக லத்தீன் மொழியையே பேசினர். அவர் பிறப்பதற்கு 1 நூற்றாண்டு முன்பாகவே சட்டப்பூர்வமாக ரோமானியர்களாக அவர் குடும்பத்தார் மாறியிருந்தனர். மடாரஸ் எனும் இடத்துக்கு தன் 11வது வயதில் படிக்க அனுப்பப்பட்டார். அங்கு பக்கத்து வீட்டில் இருந்த மரத்தின் பழத்தை தனக்கு பசிக்கவில்லை என்றாலும் அதை பறிக்க கூடாது எனும் கட்டளையை மீறும் ஆசையால் உந்தப்பட்டு தன் நண்பர்களோடு பறித்து உண்ணும் போது பாவ சுபாவம் என்பதை பற்றி ஒரு புரிதல் அவருக்கு ஏற்பட்டது. தன் சுபாவமே தவறாயிருக்கிறது என கண்டார். அது தவறு, ஆயினும் அதை செய்ய நான் விரும்புகிறேன், என் சொந்த தவறை நான் நேசிக்கிறேன் என கண்ட அவர் இயற்கையிலேயே மனுஷன் பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதையும் அதிலிருந்து விடுவிக்க கிறிஸ்துவின் கிருபை தேவை என்பதையும் பின்னர் உணர்ந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் 240 மனிஷேன் பிரிவு எனப்படும் மேனி எனும் ஒரு கள்ள தீர்க்கதரிசியால் தொடங்கப்பட்ட பிரிவில் இணைந்தார். 20 வயதை நெருங்கிய போது கார்த்தேஜில் வசித்த ஒரு இளம் பெண்ணை நேசித்து அவளோடு திருமணம் செய்யாமல் வாழத் தொடங்கினார். 372 அவள் அடியோடேட்டஸ் என்ற மகனை இவருக்கு பெற்றெடுத்தாள். முதலில் தாகஸ்ட், கார்த்தேஜ், பின் ரோமிலும் இலக்கணம் மற்றும் அலங்காரமாய் சரளமாய் பேசுதல் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். கிபி 384 மிலான் நகரின் ராஜ அவையில் சொல் வழத்தோடு பேசுவதை போதிக்கும் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அப்போது அங்கு பிஷப்பாயிருந்த ஆம்ப்ரோஸ் என்பவரின் நட்பு கிடைத்தது. அவரின் பேச்சை கவனித்த அகஸ்டினுக்கு கிறிஸ்தவத்தை பற்றிய புதிய புரிதல் உண்டாயிற்று. அவர் தாயும் மிலான் நகருக்கு அவரை தேடி வந்தார்கள். தான் நேசித்த அந்த பெண்ணை விட்டு தங்கள் வகுப்பில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய நிர்பந்தம் செய்தாள் அவர் தாய். அதற்கு ஒத்துக்கொண்டாலும் அந்த பெண்ணை கைவிடுவது பெரிய உணர்ச்சி பிரளயத்தை உண்டாக்கியதால் மன அமைதி இழந்தார். பின் அந்த திருமணமும் நின்று போய் பாதிரியாராக மாற முடிவு செய்தார். 31ஆம் வயதில் கிறிஸ்தவத்தில் இணைந்து அவர் வனாந்திர தகப்பனான செயின்ட் ஆண்டனியின் வரலாற்றை படித்து பெரும் ஊக்கம் பெற்றார். அவர் வேதத்தை எடுத்து படிக்க வேண்டும் என தன்னோட பேசின ஒரு சத்தத்தை கேட்டதாக சொல்லப்படுகிறது. ரோமர் 13-14 வசனங்களை எடுத்து வாசித்தார். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனங்களின் மூலமாய் தேவன் தன்னோடு இடைப்பட்டதாக சொன்னார். பின் வடக்கு ஆப்பிரிக்காவுக்கு திரும்பும் முன் அவர் தாய் மரித்து போனார். தன் சொந்த ஊருக்கு திரும்பிய பின் அவர் மகனும் மரித்து போனான். தன் பாரம்பரிய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தன் வீட்டை மட்டும் வைத்துக் கொண்டார். தன்னை போன்ற மனதுடைய கிறிஸ்தவர்கள் வாழும் ஒரு மடாலயமாக அதை மாற்றினார். கிபி 391 ஹிப்போ நகரின் பிஷப் ஆக்கப்பட்டார். அதற்கு பின் வந்த 39 வருடங்களில் செல்வாக்கு மிகுந்த பிரசங்கியாக திகழ்ந்தார். பெரும்பாலும் துருபதேசங்களுக்கு எதிராக அவர் பிரசங்கங்கள் இருந்தன. தன் பாதி வாழ்வை பரிசுத்தமாக, எளிமையாக, அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவர் என போற்றப்படுகிறார். கிறிஸ்தவ இறையியலில் தரமான எண்ணங்களை பேசுவதன் மூலம் அவர் போதனைகள் பெரும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றன, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. புகழ்பெற்ற அவர் சொந்த எழுத்துக்களில் சில கன்ஃபெஷன்ஸ், அறிக்கை எனும் அவருடைய சுயசரிதை நூல் கிபி 400 எழுதப்பட்டது. தேவனுடைய நகரம், சிட்டி ஆஃப் காட், கிபி 413 முதல் 426 வரை அவரால் எழுதப்பட்டது. ஆன் கிறிஸ்டியன்ஸ் டாக்ட்ரின், கிறிஸ்தவ உபதேசத்தை பற்றி எனும் நூல், ட்ரினிட்டி, திருத்துவத்தை பற்றியும் அவர் எழுதியுள்ளார். மேற்கத்திய தத்துவயியல் மற்றும் மேற்கத்திய கிறிஸ்தவம் வளர்வதற்கு அவர் எழுத்துக்கள் பெரிதும் உதவின. மனுக்குட விடுதலைக்கு கிறிஸ்துவின் கிருபை இன்றியமையாத தேவை என நம்பியதால் முதல் பாவம் எனும் உபதேசத்தை பேசினார். ஜஸ்ட் வார் கோட்பாடு எனும் கோட்பாடு வளர உதவினார். அதில் சமாதானத்தை அடையும் வழியில் போர் புரிவது கூட ஒரு தேர்வாக இருக்கலாம் என சொன்னார். மேற்கத்திய ரோம பேரரசு அழிய தொடங்கிய நிலையில்
சபைதான் ஆவிக்குரிய தேவனுடைய நகரம் என்றும் பூமியின் நகரங்களிலிருந்து வேறுபட்டு சபை தனித்தன்மை கொண்டது எனவும் எழுதினார். உண்மையான மதம் நம் ஆவியில் உள்ளது என்றும் பூமியின் நகரங்களில் இல்லையும் என்றார். ரட்சிப்பு மற்றும் தெய்வீக கிருபையை பற்றிய அவரது போதனைகள் தான் மார்ட்டின் லூத்தர் காலத்திய புரோட்டஸ்டன்ட் சீர்திருத்தலுக்கு அடித்தளமிட்டவை என்பதால் கால்வினிஸ்டும் உத்தரன் சபையாரும் செயின்ட் அகஸ்டினை சீர்திருத்தலுக்கு வழிகோலிய இறையியல் தந்தை என அழைக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தரும் 1505 1521 வரை அகஸ்டீனியன் சபையில் தான் அங்கமாயிருந்தார். ப்ரீடெஸ்டினேஷன், முன் தெரிந்து கொள்ளப்படல் போன்ற சில உபதேசங்களில் அவர் தவறு செய்திருந்தாலும் ஒரு பரிசுத்தவானாக, குறிப்பாக கிரிகரி பாலமஸை உருவாக்கினார். கிழக்கத்திய சபை தந்தையாகவும் அவர் அறியப்படுகிறார். கிபி 430 வண்டல்ஸ் எனப்படும் ஒரு ஜெர்மன் குழு ரோம ஆப்பிரிக்காவில் புகுந்து கொள்ளையடித்தது. அப்போது அவர் வியாதிப்பட்டு மரணமடைந்தார். பின் வண்டல்ஸ் குழு ஹிப்போ நகரை தீக்கிரையாக்கிய போது அகஸ்டினின் மடாலயமும் நூலகமும் மட்டும் சேதமாகாமல் தப்பிற்று. செயின்ட் அகஸ்டின் திருத்துவத்தை பற்றி சொன்னது: மூவரில் ஒருவர் மற்ற ஒருவரை விடவோ மற்ற இருவரின் கூட்டை விடவோ பெரியவர் அல்ல. ஒருவர் போல் இன்னொருவர் இல்லை. அதே நேரம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியவும் இல்லை. ஒரே தன்மையை மூவரும் கொண்டுள்ளனர். அன்பு எனும் கருத்தை கொண்டு திருத்துவத்தை, அதன் 3 நபர்களை பற்றி அவர் கூறிய விளக்கம்: அன்பு கூறுகிறவர் தந்தை, அன்பு கூறப்பட்டவர் மகன் மற்றும் அன்பு ஆனவர் ஆவியானவர். இவர்களே திருத்துவம். நன்றி.